எழில் கொஞ்சும் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு என்பதன் அடிப்படையில் ஒட்டுமொத்த திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்தந்த பகுதிகளில் உள்ள சிக்கல் என்ன, அந்த சிக்கலுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் நிற்கிறேன் என்பதன் அடிப்படையில் நாம் கொடுக்கின்ற தீர்வு என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருகிறோம். அந்த வகையில் 8வது பகுதியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரைவை போல திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கென்று நாம் கொடுக்கின்ற அந்த தேர்தல் வரைவில் 8வது கட்சி மாவட்டமாக நாம் பேச இருப்பது செங்கிப்பட்டி கட்சி மாவட்டம். செங்கிப்பட்டியை சுற்றிலும் உள்ள பகுதிகள், செங்கிப்பட்டியை சுற்றிலும் உள்ள முக்கியமான ஊராட்சிகள், அதனை சுற்றிலும் உள்ள ஒரு 40 வாக்குச்சாவடிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை என்னென்ன மாதிரியான சரி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான். எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு எங்கள் இலக்கு அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த திருவையாறு தொகுதியையும் ஒரு நம்ம எழில் கொஞ்சம் வகையில் வைத்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் இங்கே மறுக்கப்பட்ட பல உரிமைகளை நாம் பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இதை நம்ம செய்கிறோம். இப்போ செங்கிப்பட்டியை பொறுத்தவரையிலையும் இந்த கட்சி மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கேருந்து திருமலை சமுத்திரம் அங்கே தொடங்கி இந்த பக்கத்து நம்ம கீழே திருவிழாப்பட்டி அந்த வரலையும் நவலூர் வரலையும் நம்ம தொகுதி இருக்குது. அதே போல் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிதம்பரப்பட்டி வீமன்பட்டி வரலையும், அதே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சொரக்குடிப்பட்டி மொரட்டு சோழகம்பட்டி வரலையும் நம்ம இந்த 4 எல்லைகளும் கிட்டத்தட்ட ஒரு 46 வாக்குச்சாவடிகளை கொண்ட ஒரு பகுதியாக இந்த செங்கிப்பட்டி பகுதி கட்சி மாவட்டத்தை நம்ம வச்சுருக்கிறோம். அப்போ செங்கிப்பட்டி பகுதி கட்சி மாவட்டத்தில் என்ன சிக்கல் என்ன குறை அப்படிங்கிறத நம்ம பட்டியலிடணும் அப்படின்னா நிறைய பெரிய பட்டியல் இருக்குது. இருந்த பொழுதும் நாம் சில முக்கியமான பிரச்சனைகளை மட்டும் நம்ம எடுத்து பேச போகிறோம். செங்கிப்பட்டி அப்படின்னு சொன்ன பிறகு நான் எனக்கு தனிப்பட்ட வேட்பாளராக எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் 2.5 கலந்தது இந்த பகுதியும் இந்த பகுதியினுடைய மக்களும். ஏன்னா நான் பிறந்தது கூனம்பட்டி அப்படிங்கிறதன் அடிப்படையில். உண்மையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய 44 இப்போது வயது 44 அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 44 வருட வாழ்க்கையும் நான் வெளியில் அறிவியல் ஆய்வாளராக ஒரு 8 வருஷம் வெளியில் இருந்தாலும் எல்லா வாழ்க்கையும் அந்த அனுபவங்களும் இந்த பகுதி மக்களோடு நமக்கு இருந்து வந்து கொண்டிருக்கிறது, இனியும் இருக்கும். அந்த வகையில் தான் ஒரு தாய் வீடு அப்படின்னா ஒரு தாய் வீட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியத்துவம் மாதிரி இந்த செங்கிப்பட்டி அப்படின்னாலே நமக்கு ஒரு தனி முக்கியத்துவம். நம்ம வீடு மாதிரி, நம்ம நிலம் மாதிரி, நம்ம மக்கள், நம்ம மனுஷர்கள், நமது அண்ணன் தம்பி அப்படியெல்லாம் பார்க்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லையா. எல்லாமே அதாவது நாம் தமிழர் என்று தமிழ்நாடு முழுமையும் நேசிக்கின்றவர்கள் நாம் பிறந்த ஊரை எந்த அளவுக்கு நேசிப்போம் அப்படிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த வகையில் தான் இந்த கட்சி மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை நம்ம அணுகியிருக்கோம். குறிப்பாக நான் படித்த செங்கிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி, நான் படிக்கும் பொழுது அது அரசு உயர்நிலைப் பள்ளியாக இருந்தது. நான் படித்து 10வது முடிக்கும் பொழுது அது மேல்நிலைப் பள்ளியாக இருந்தது, மாறியது. அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற வரலாற்றுடைய வாய்ப்பாக நான் கருதியது என்னன்னா, நான் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற வாய்ப்பு நமக்கு கொடுத்தது. அப்போ வாழ்க்கையில் ஒரு வருடம் தாயினுடைய கருவறை என்றால் 12 வருடம் இந்த பள்ளி நடத்துகின்ற செங்கிப்பட்டி இருக்கின்ற பள்ளிகள் நடக்கின்ற வகுப்பறை அப்படிங்கிற அளவுக்கு என்னோட வாழ்க்கையில் மிக முக்கியமாக கருதப்பட்டது. அதன் பிறகு நம்ம படித்தோம், வெளியில் போனோம், அணு ஆய்வாளர் என்ற நிலையில் நம்ம வெளிநாட்டில் வேலை செஞ்சோம், அணுவேதியியல் விஞ்ஞானி என்கின்ற நிலையில் உயர்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்திற்கும் அடித்தளம் எங்கே இடப்பட்டது என்றால் அது செங்கிப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியில் இடப்பட்டது. அதனால் நாம் தாயை பாதுகாப்பது போல, நமது அண்ணன் தம்பிகளோடு இருப்பது போல நாம் படித்த பள்ளிக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் என்னுடைய முதல் கோரிக்கையாக செங்கிப்பட்டியில் இயங்கி வருகின்ற அரசு மேல்நிலை பள்ளியில் இருக்கின்ற அந்த ஆய்வு கூடங்கள் இருக்கு இல்லையா, ஆய்வு கூடங்கள், அதாவது கெமிஸ்ட்ரி லேபு, ஃபிசிக்ஸ் லேபு, பயாலஜி லேபு அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசோதனை கூடங்கள், ஆய்வு கூடங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சீரமைத்து, ஒருவேளை ஆய்வு கூடங்கள் கட்டடம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கட்டடங்களை நிர்மாணிக்கின்ற பொறுப்பை தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக உறுதியாக நான் செய்து தருவேன் என்பதை என்னுடைய பகுதி மக்களுக்கும் என்னுடைய பகுதி மாணவ பிள்ளைகளுக்கும் கொடுக்கின்ற முதல் வாக்குறுதியாக இதை நான் சொல்கிறேன். இரண்டாவது செங்கிப்பட்டி அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முழுமைக்கும் அல்ல இந்தியா முழுமைக்கும் கவனம் பெற்றது என்னென்னா டிபி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது தான், டிபி சானட்டோரியம் அப்படிங்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் தாம்பரத்தில் இருக்கிற டிபி சானிட்டோரியத்தை விட சிறப்பாக ஒரு காலத்தில் செயல்பட்டது. அங்கு நோய் குணமாகாட்டினா கூட இங்கே வந்தால் குணமாயிரும் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம்னா அந்த மருத்துவமனை, காசநோய் மருத்துவமனை அமைந்திருக்கின்ற அந்த இடம், அந்த இடத்துல இருக்கின்ற மஞ்சள் நிற பூக்கள், மரங்கள், இதை தான் காரணம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு சிறப்பான காசநோய் மருத்துவமனை
இருந்தது அப்படின்னு சொன்னேன். இருந்ததுன்னா இப்போ இல்லையானா இப்போ அது அப்படி இல்லை. இதனுடைய மருத்துவமனை, இந்த காசநோய் மருத்துவமனைக்கு உட்பட்ட நிலங்கள் பாதியை வந்து அரசு பொறியியல் கல்லூரிக்கு எடுத்துக்கிட்டாங்க. சரி, அது ஒரு மக்களினுடைய மாணவர்களினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு விட்டா மீதி நிலங்களையும் இந்த காசநோய் மருத்துவமனையை அழித்து தொழிற்பேட்டை என்கின்ற சிப்காட்டு நிலங்களுக்கு ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அரிச்சுட்டு வர்ற மாதிரி முக்காவாசியாக அரிச்சிட்டாங்க. அப்போ என்னுடைய செங்கிப்பட்டி கட்சி தேர்தல் கட்சி மாவட்டத்தினுடைய வாக்குறுதியில் இரண்டாவது வாக்குறுதியாக இந்த காசநோய் மருத்துவமனையை எப்படி டிபி சானிட்டோரியம் தாம்பரம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு தரம் உயர்த்துவோம். கூடுதலாக இந்த ஆக்கிரமிப்புகளை, தொழிற்பேட்டைக்காக இவர்கள் செய்கின்ற ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்துவோம். ரெண்டாவது, இந்த ரெண்டும் வந்து ஒரு சேர நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த வாக்குறுதிகளில் ஒன்றாவும் அதை நாம் பார்க்குறோம். அடுத்து வந்து மிக முக்கியமானது வந்து, நீங்கள் எப்பொழுது தஞ்சாவூர்லேருந்து செங்கிப்பட்டி அருகினாலும் நீங்கள் வருகின்ற வழியில் தஞ்சாவூர்லேருந்து வரும் பொழுது உங்களுடைய இடது புறத்தில் வந்து ஒரு புகை போய்கிட்டே இருக்கும். அது என்னன்னா பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் ஆலை வந்து அமைஞ்சிருக்கு. அந்த ஆலை அமைஞ்ச பிறகு அந்த ஆலையினுடையிலிருந்து வெளியேறுகின்ற நச்சு காற்றை சுவாசித்து கொண்டு வந்து இருக்கிறது. மிக அருகில்னு பார்த்தீங்கன்னா அயோத்திப்பட்டி தான் அது அருகில் இருக்குது. அயோத்திப்பட்டியில் இந்த சுவாச கோளாறோடு இருக்கிறவர்கள், கருசிதைவு, இன்னும் இந்த தோல் வியாதிகள் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குது அப்படின்னு இந்த மக்கள் வந்து தொடர்ச்சியாக அதில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் மக்களுடைய போராட்டம் வருதோ அப்பொழுதெல்லாம் அந்த நிர்வாகம் வந்து பணத்தை கொடுத்து சரி பண்ண பார்க்குது. இப்போ நான் திறந்த வெளியிலேயே இந்த காணொலி பதிவை விடுவதற்கு காரணம் என்னன்னா, இங்கு உள்ள மண்ணின் மக்கள் இந்த இதை நாம் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டு சிந்தனையின் விளைவாக அமைய வேண்டும் என்பதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கின்ற என்னை நீங்கள் ஆதரிக்கும் பொழுது உறுதியாக அந்த இடத்தில் அந்த பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற அந்த இடத்தை அப்புறப்படுத்துவோம். இங்கே சுவாச காற்று வந்து நீங்கள் நச்சாகுவதற்கு யார், நீங்கள் வேஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் உயிர் வாழ்கிறவங்களை கொண்டுகிட்டு இருக்கிறீங்களே என்பதன் அடிப்படையில் அதை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்வோம் என்பதை நம்ம வாக்குறுதியாக கொடுக்குறோம். அடுத்ததாவது பார்த்தீங்கன்னா இங்கிட்ட நம்ம செங்கிப்பட்டியிலேருந்து பாளையப்பட்டி, தக்காந்தரு, துருசிப்பட்டி, அங்கிட்டு காதாட்டிப்பட்டி அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா சாலை வந்து ரொம்ப குறுகலாக அடிப்படை வசதி கட்டமைப்பு இல்லாமல் இருக்குது. அதை சரி செய்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் அதை மாற்றுவோம். அதற்கான வேலையையும் வாக்குறுதியாக நம்ம கொடுப்போம். அந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா கரியப்பட்டி போகின்ற சாலை, நீங்கள் செங்கிப்பட்டியிலிருந்து சானூரப்பட்டியிலிருந்து பிரிவு சாலையின் வழியாக கரியப்பட்டியை நோக்கி போகிற பொழுது கரியப்பட்டி சாலையெல்லாம் வந்து விரிவுபடுத்தப்படாமல் அப்படியே ஒரு ஒழுங்குக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதையும் நாம் விரிவுபடுத்தி அந்த சாலையை வந்து நாம் விரிவுபடுத்தி ஒரு நல்ல தரமான சாலையை உருவாக்கி தருவோம். அதே போல் செங்கிப்பட்டியில் சுற்றிலும் உள்ள அடிப்படை கட்டமைப்புகளை வந்து மின்சாரம், குடிநீர், இந்த அடிப்படை வசதிகளை நம்ம கட்டமைப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி செங்கிப்பட்டிக்குன்னு நான் வந்து சொல்லுகின்ற முதல் கோரிக்கை என்பதை விட உயிர் கோரிக்கை அப்படின்னு சொன்னால், ஈழத்தில் மக்கள் கொன்றொழிக்கப்படும் பொழுது தன்னெழுச்சியாக தன்னுடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் முத்துக்குமார் வந்து தீக்குளித்து இறந்து போனார். அந்த முத்துக்குமாருக்கு அவருடைய தியாகத்தை போற்றுகின்ற வகையில் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல சிலை இருக்குன்னா அது செங்கிப்பட்டியில் மட்டும்தான் இருக்குது. அது ஒரு மார்பளவு சிலையாக இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் வந்து என்னென்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி அவர்களினுடைய சிலையையும் பக்கத்தில் நிறுவி இருக்கிறாங்க. சரி, அது நிறுவப்படட்டும். ஒரு இடத்துல இனத்திற்காக செய்த தியாகம் நினைவு கூறப்படும் என்றால் அதே இடத்துல துரோகமும் நினைவு கூறப்பட்டு விட்டு போகட்டும்னு நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் முத்துக்குமாரினுடைய சிலையை இந்த மார்பளவு நிலையிலிருந்து ஆளுயர சிலையாக மாற்றுவோம், உறுதியாக மாற்றுவோம். அது வந்து அதில் ஒரு சிக்கலும் இருக்க போவதில்லை. ஏன்னா அது ஏற்கனவே தனியார் இடத்துல இருக்குது. அவங்க ஏற்கனவே சிலை அமைப்பாளராக இருக்கின்ற ஐயா ரத்தினவேலர் ஐயாவும் ஐயா மணியரசன் ஐயா அவர்களோடும் ஒப்புதலோடையும் அதை வந்து ஒரு விரிவுபடுத்தப்பட்ட ஒரு நல்ல ஆளுயர சிலையாக மாற்றுவதற்கான வேலையையும் செய்வோம். இதையெல்லாம் தாண்டி இந்த பகுதியில் இருக்கின்ற அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு முதலமைச்சரினுடைய பொது நிவாரண நிதியை நம்ம
நம்ம கேட்டு பெறலாம். அதே போல் சட்டமன்ற தொகுதிக்கு உறுப்பினர்களுடைய மேம்பாட்டு நிதி, அப்படி எல்லா நிதியின் மூலமாக நாம் சுமார் ஒரு 10 கோடி ரூபாயை இந்த பதவிக்காலம் என்று சொல்லக்கூடிய 5 ஆண்டுக்குள்ள இந்த பகுதியினுடைய உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக செலவு செய்வேன் என்று உறுதிமொழியை நம்ம கொடுக்குறோம். இந்த பகுதிக்கு என்று நாம் என்னென்ன செய்வோம்னு இந்த வாக்குறுதிகளை உறுதிமொழியை கையெழுத்து போட்டு துண்டறிக்கையாக உங்கள் எல்லார்ட்டையும் கொடுக்குறோம். நீங்கள் நம்புங்க. நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி காப்பாற்றணும்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த உறுதிமொழிகளை நம்பி இந்த பகுதி உங்கள் பகுதி பிள்ளையாக இந்த தேர்தலில் களம் காண்கின்ற என்னை நீங்கள் ஆதரித்து நிற்க வேண்டும். எனக்காக நீங்கள் மற்றவரிடமும் பேசி வாக்கு கேட்க வேண்டும். எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்துறீங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த நிலையிலிருந்து ஒரு படி மேலே போய் நீங்கள் மற்றவர்களிடம் நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளை நிற்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாக்கு கேட்க வேண்டும். எழில் கொஞ்சம் திருவையாறு எங்கள் கனவு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த கனவு தனி ஒருவனினுடைய கனவாக இருந்துவிடக்கூடாது. அப்படி இருந்துவிட்டால் அது மெய்ப்படவும் வாய்ப்பு இல்லை. இது ஒட்டுமொத்த தொகுதி மக்களினுடைய கனவாக மாற்றப்பட்டு அந்த கனவு மெய்ப்படுவதற்கு உங்களில் ஒருவனாக என்னை நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்குகளை செலுத்தி தேர்வு செய்தால் இதை உண்மையிலேயே ஒரு மெய்ப்படக்கூடிய கனவாக மாற்றுவோம். ஏன்னா இது என்ன சொல்றது, இது இந்த திருவையாறு தொகுதியை பொறுத்தவரை செங்கிப்பட்டிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வறட்சியையும் சுமந்திருக்கும். அதே போல் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய செழுமையும் சுமந்திருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தினுடைய அந்த தாக்கத்தையும் சுமந்திருக்கும். அப்போ இந்த 3 மாவட்டங்களினுடைய சந்திப்பு இடமாக இந்த இடம் இருக்கு. இந்த இடத்தை அதன் பொது வனப்போடு பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு. அதை தான் வாக்குறுதிகளாக உங்களுக்கு இந்த காணொலி பதிவில் சொல்லியிருக்கிறேன். நம்ம செங்கிப்பட்டியினுடைய மேம்பாலம், அதனுடைய தோற்றம், இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பின்புலத்தில் ஓடுகின்ற கழுகு பார்வையில் பார்த்துருப்பீங்க. நாம் எந்த இடத்துல இருக்கோம், நம்மளை செங்கிப்பட்டியில் இருக்கின்ற சிவன் கோயிலுக்கிட்ட இருக்கின்ற அந்த ஊரணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தண்ணி, இன்னைக்கு பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. உங்களில் ஒருவனாக என்னை தேர்வு செய்தால் என்னுடைய பதவிக்காலம் 5 வருடத்திற்குள் இதை செய்து முடிப்பேன் என்பதை வாக்குறுதியாக தருகிறேன். நன்றி, வணக்கம். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.